ஹலோ கைஸ், வெல்கம் டு V2V சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்தோம்னா ஒரு சைடு க்ரிப்பர் சேஞ்ச் பண்ணலான்னு ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஏன்னா க்ரிப்பர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. க்ரிப்பர் கீழே ஒரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது தேஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு அது டேமேஜ் ஆகிடுது. எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. அந்த பிளேட் தேஞ்சு ஒரே பக்கமாக ஓடிருக்கு. ஸோ அதனால தான் இது டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ பார்த்தோம்னா வேறு க்ரிப்பர் வாங்கிட்டு வந்திருக்கு. போன தடவை வேறு கம்பெனி போட்டிருந்தோம். இப்போ வேறு கம்பெனி போட்டிருக்கு. இது எப்படி பார்த்தாலுமே நாங்கள் போட்டு இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 4 மாதம் அவ்வளோதான் வருது. அதுக்கப்புறமேட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரியே தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கனால அது டேமேஜ் ஆகிடுது. இது பார்த்தோம்னா போடுறது இதை நாமளே போட்டுக்கலாம். அந்த டேப்லையும் க்ரிப்பரையும் ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சது. அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த டேப்பை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ரூ போட்டுடணும். இது என்னென்னா ஸ்க்ரூ போட்டு அங்கே கொஞ்சம் கேப்லாம் இருக்கும். ஸோ அந்த கேப்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அந்த பவுடர் இருக்குல்ல, வார்ப்புக்கு போடுற பவுடர், அதை ஊற்றி கொஞ்சம் ஃபெவிக்விக் ஊற்றி அதை ஃபில் பண்ணிட்டு, முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். சால்ட் பேப்பர் போட்டு நல்லா ஒரு 320 சால்ட் பேப்பர் போட்டால் நல்லா நைஸாகும். ஸோ அதுக்கு தான் போடுறது. இப்போ பார்த்தோம்னா இது போட்டாச்சு. இது நம்ம ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக எந்த இடத்துல வச்சு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு போட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம எந்த கைடு ஹூக்கில் எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் போடுறப்போ அதே கைடு ஹூக்கில் வச்சுட்டு டைட் பண்ணிடலாம். புதுசு போட்டனால லைட்டாக கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அது கொஞ்சம் தேஞ்சிச்சுன்னா சரியாக போயிடும். நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 2-3 பெல்ட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.